ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பண்ண போறோம். எப்பயும் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நல்லா வாசனையா புதினா போட்டு இட்லி பொடி பண்ண போறோம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வகையில கூட நம்ம புதினாவை டெய்லி நம்ம டயட்ல சேர்த்துக்கலாம். ஒரு தொகையிலோ ஒரு சாதமோ அப்படிங்கும்போது நம்ம ரெகுலரா சேர்க்க முடியறது இல்ல. இது வந்து வெறும் நம்ம டிஃபனுக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி நம்ம சாப்பிடும்போது முதல் சாதம் கொஞ்சமா சுட சுட போட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டைஜஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். புதினா வந்து நல்ல பிளட் பியூரிஃபையராகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நம்மளோட சேனல்ல பிரண்டை போட்டு இட்லி பொடி இருக்கு. அதுவும் இதே மாதிரிதான் சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம், நம்ம டிஃபனுக்கு தொட்டும் சாப்பிடலாம். நார்மலா நம்ம எப்பயும் பண்ற பருப்பு போட்ட இட்லி பொடி இருக்கு, குவிக் இட்லி பொடி இருக்கு. எல்லா ரெசிபிஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன், நீங்க அதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. வாங்க இந்த இட்லி பொடி ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புதினா இட்லி பொடியை யூஸ் பண்ணி நம்ம பொடி தோசை கூட பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். பாருங்க, சூப்பரா புதினா பொடி போட்டு மொறு மொறு நமக்கு தோசை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், கொஞ்சம் நெய், நம்மளுடைய புதினா இட்லி பொடியை போட்டு பிசைஞ்சு ஏதாவது ஒரு அப்பளம் வத்தல் இருந்தால் கூட போதும், செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வாசனையாக செம்மையாக இருக்குது. இந்த சாதத்தோட ஒரு சுட்ட அப்பளம் இருந்தால் கூட போதும், செம்ம சூப்பராக இருக்கும். புதினா இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு கட்டு புதினாவை எடுத்து இந்த மாதிரி இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் நிறைய மண் இருக்கும். அதுக்கப்புறம் துணியில் இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக நம்ம அப்படி போட்டோம்னா அந்த மாதிரி இலை சுருங்கி வர்ற அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். இலை இப்படி நல்லா சுருங்கினதுக்கப்புறம் அளந்தோன்னா இந்த கப்பில் ஒரு கப் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற அளவுகள் எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்கிற ஒரு கப்பு புதினாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், இதை நல்லா வறுத்துக்கணும். பெருங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அரை கப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி லேசாக கலர் வந்ததுக்கப்புறம் 10-12 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வறுபடுறதுக்குள்ளே பருப்பு நல்லா செவந்து வந்துடும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வறுத்துட்டே இருக்கும்போதே மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு சின்ன பீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துருவோம். பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே உப்பையும் நல்லா வறுத்துப்போம். உப்பு போட்டு வறுக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரமும் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் பூண்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு சேர்த்தாக்கா அது வந்து புதினாவோட அந்த ஃப்ளேவரை டாமினேட் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு மிளகாய் இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். நம்ம வறுத்த பருப்பெல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வறுத்து வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம புதினா இலையை சேர்த்துருவோம். இதை நம்ம எப்போயும் இட்லி பொடியாக இருப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புதினா இட்லி பொடி சர்விங்க்கு ரெடி. நம்ம இந்த புதினா இட்லி பொடியை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த புதினா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டோட அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.